அது வாயிலேருந்து உண்மை வரணும். போய் அன்பா இருக்கணும். இல்லன்னா அது வந்து நம்ம சம்மந்தமில்லாத ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயுள் தண்டனை, ஒரு ஜெயில் கைதி மாரி அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்பா இருந்தா அன்பா இருக்கணும். இல்லப்பா எனக்கு பிடிக்கலன்னா, நாகரிகமா போயிடணும். ஏன்னா, அம்மா, அப்பாவோட சுபாவம், இந்த குணம் தான் பிள்ளைங்களுக்கு வருது. இப்ப என்னோட குணம் வந்து எங்க அம்மாகிட்ட இருந்து வந்தது. எங்க அம்மா அதாவது நான் என்னோட கோவப்படுறது வந்து அது தனி. அது என்னோட குணம். இந்த பாசமா இருக்கிறது, பாவம் புண்ணியம் பார்க்கறது, நான் என்னோட விஷயங்கள் எல்லாத்துக்குமே, ச்சே நம்ம அப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். ரொம்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பேன். எல்லாமே எங்க அம்மாகிட்ட இருந்து வந்தது. ஆனா ஒரு வீட்ல அம்மா, அப்பா 2 பேருமே சரியில்ல அப்படின்னா, அந்த பசங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்ல இப்போ அ ஒரு பிள்ளை வந்து அப்பாவோட குணத்த எடுத்துக்குமா, அம்மாவோட குணத்த எடுத்துக்குமான்னு எப்படி தெரியும்? ஃபியூச்சர்ல எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்க வந்து உருப்படுமா? இல்ல வேற மாதிரி நல்லா இருக்குமா? நல்லா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்? ஒரு மோசமான ஒரு சூழல்லயே நம்ம ஒவ்வொரு தலைமுறையும் இருந்துகிட்டே இருந்தோம்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நான் வந்து இப்ப எங்க அம்மா வந்து என் பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக வாழ்றேன். இப்போ என் பிள்ளைங்களுக்காக வாழ்றேன்ட்டு போயிட்டே இருக்கிறப்போ, நம்ம வாழாம போயிடுறோம்ல. நம்ம வாழ்றது கிடையாது. அப்போ ஒவ்வொரு தலைமுறையும் அப்படி போறப்போ, ஒரு தலைமுறையுமே வாழ்றது கிடையாது. அப்படிதானே? அது அந்த அப்பா மாதிரியே அந்த பையன் வருவான். இப்ப இந்தியாவுலன்னா ஒரு கல்யாணத்தோட இருக்கோம். சகிச்சுக்கிட்டு போறோம். ஆனா ஆஸ்திரேலியாவுல அப்படிலாம் பண்ண முடியாது. அதாவது ஆஸ்திரேலியாவுல லிவிங் டுகெதரோ, இல்ல அரேஞ்ச்டு மேரேஜோ எந்த மேரேஜோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணி பாசமா இல்லாட்டி டைவர்ஸ் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுல டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு நல்ல அம்மாவா இல்ல, நல்ல அப்பாவா இல்லன்னா டைவர்ஸ் நடக்கும். சரி பிள்ளைங்க கொஞ்சம் 10 வயசு, 15 வயசு ஆயிடுச்சு. அப்பாவ டைவர்ஸ் பண்ணுவாங்களான்னா, அப்பாவும் டைவர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இந்தியாவுல படிச்சு வேலைக்கு போனா வாழ்க்கை நல்லாருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. இங்க ஆஸ்திரேலியாவுல எப்படி இருக்குன்னா, படிச்சு வேலைக்கு போகணும். அவங்கவங்களுக்கு பிடிச்சத படிக்கணும். அதோ அதே அளவுக்கு முக்கியமானது குணமும், குணத்தின் குணமும், படிப்பு 2மே வந்து 2 கண்ணு மாதிரி ஓகே. படிச்சு ஒரு வேலைக்கு போகணும். சம்பாதிச்சு சாப்பிடணும்ல. 2வது வந்து குணம் நல்ல குணமா இருக்கணும். இந்த குணம் சரியில்லன்னா, அ அவன் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்ல வந்து உட்காந்துருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப வந்து இந்தியாவுல வந்து குணம் சரி வேணான்னு சொல்லல. நான் வந்து வேணான்னு நம்ம நினைக்கிறோம்னு சொல்லல. அங்க வந்து படிப்புக்கு குடுக்குற முக்கியத்துவம் வந்து நம்ம குணத்துக்கும் குடுக்காம போறதுனால தான் பாருங்க டாக்டரு, அப்யூசர் டாக்டரு, இன்ஜினியரு, சயின்டிஸ்ட்டு, பெரிய பெரிய ஐடில வேலை செய்றவங்க, நல்ல நல்ல நெறைய படிச்சிருக்கிறாங்க. ஆனா அதர் சைடு என்னன்னா, குணம் சரியில்லாம டைவர்ஸ் ஆகுது. அது என்ன காரணத்தினால டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா 2 பேருக்கு